கிராமரின் ஹேன்சலோட இந்த வீடியோவில் உலக பொதுமறையாம் திருக்குறளில் கேள்வி எனும் அதிகாரத்தின் கீழ் வரும் 414வது குறளான கற்றிலனாயினும் கேட்க அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்னும் குறளுக்கான விளக்கத்தை பார்ப்போம். திருவள்ளுவர் சற்று கண்டிப்பாகவே கூறுகிறார். என்ன கூறுகிறார்? கற்றிலனாயினும் கேட்க. நீங்கள் படிக்கலை, கல்வி கற்கலை, உங்களுக்கு கற்பதற்கான வாய்ப்புகள் அமையவில்லை, அல்லது வாய்ப்புகள் கிடைத்தும் நீங்கள் படிப்பதை தவறவிட்டு விட்டீர்கள். இருந்துட்டு போட்டோம், பரவாயில்ல, படிக்காட்டி பரவாயில்ல, ஆனால் அப்படியே விட்டுறாதீங்க. கேட்க, நீங்கள் கேளுங்க. படித்தவர்கள் பேசும் முறைகளை கேளுங்க, அவர்கள் சொற்பொழிவுகளை கேளுங்க, அவர்கள் சொல்லும் அறிவுரைகளை கேளுங்க. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று ஒரு குறளில் கூறுகிறார். எத்தனையோ செல்வங்கள் உள்ளன, அவை எல்லாவற்றிலும் தலையானதாக இருப்பது செவிச்செல்வம். செவிச்செல்வம் என்றால் என்ன? செவிகளின் வழியாக நாம் பெறும் செல்வம். பிறர் கூறுவதை, பிறர் படித்ததை கூறுகிறார்கள், தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்களை கூறுகிறார்கள், நல்லவற்றை கூறுகிறார்கள். அதையெல்லாம் நாம் செவிமடுத்து கேட்கிறோம் அல்லவா? அதன் மூலம் நாம் அறிவு பெறுகிறோம் அல்லவா? அந்த அறிவு எல்லா செல்வங்களிலும் சிறந்தது என்று கூறுகிறார். அவள் படிக்கடி பரவாயில்ல, நீங்கள் அந்த செவிச்செல்வத்தையாவது கேட்டுக்கொள்ளுங்கள், அதையாவது பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் திருவள்ளுவர். அவ்வாறு நீங்கள் பெற்ற செல்வமானது எப்படி உதவுகிறது என்பதையும் கூறுகிறார். அஃதொருவர்க்கு, அந்த மாதிரி நீங்கள் பெற்ற செல்வமானது ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை. உங்கள் வாழ்க்கையில் ஒரு தளர்ச்சி வருகிறது, சோர்வு வருகிறது, எதிர்பாராத சந்தர்ப்பங்கள் நிகழும் அல்லவா? அந்த மாதிரி ஒரு எதிர்பாராத சூழ்நிலையில் ஊற்றாம் துணை, ஊன்றுகோல் போல உதவுகிறது. எவ்வாறு ஒருவர் நடை தளரும் பொழுது, உடலில் வலிமை குன்றும் போது அவர் கீழே விழுந்து விடாமல் இருப்பதற்கு ஊன்றுகோல் உதவுகிறதோ, அவ்வாறு நீங்கள் உடலளவிலோ மனதளவிலோ சோர்வை சந்திக்கும் பொழுது நீங்கள் பெற்ற அந்த செவி செல்வமானது, அந்த செவியின் வழியாக பெற்ற அறிவானது உங்களை தாங்கி நின்று அந்த காலத்திலிருந்து உங்களை நல்லபடியாக மீட்டெடுத்து கொடுக்கும் என்கிறார் திருவள்ளுவர். இதற்கான உதாரணங்களை நாம் எவ்வளவோ பார்த்து கொண்டிருக்கிறோம். நல்ல பேச்சாளர்கள், சொற்பொழிவாளர்கள், அவர்களுடைய உரையை கேட்டேன் அல்லது அவர்களுடைய எழுத்தை படித்தேன், என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது, நான் நம்பிக்கை கொண்டேன், நான் வாழ்க்கையில் முன்னேறினேன், நான் திருந்தினேன் என்பன போன்ற பல விஷயங்களை நாம் கேட்கின்றோம் அல்லவா? இவ்வளவு விஷயங்களையும் 1.25 அடியில் அழகாக திருவள்ளுவர் கூறியுள்ளார். மீண்டும் குறளை பார்ப்போம். கற்றிலனாயினும் கேட்க. கண்டிஷனை போட்டார். நீ படிக்கடி பரவாயில்லப்பா, ஆனால் நீ கேளு. அஃதொருவர்க்கு ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை என்கிறார் வள்ளுவர். அழியாத செல்வமான கல்வி செல்வத்தை பெறுவோம். பெற வாய்ப்பில்லை எனில் செவிச்செல்வத்தையாவது பெறுவோம். நன்றி.